அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு. தட்டைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அது வந்து நல்லா முளைச்சிருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம், சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு. இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காயும் போட்டுடலாம். எண்ணெயிலே வதங்கட்டும். அதில் ரெண்டு பச்சை மிளகாய், இதில் கொஞ்சம் போல் உப்பு, டக்குன்னு வதங்கிடும். இது வந்து 2 தக்காளி பழம், மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகம், மிளகு, மல்லித்தூள் எல்லாமே போட்டு இதில் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. மசாலா எல்லாமே இதில் இருக்கும். இதில் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். தேங்காய் கொஞ்சமாக தான் போடணும். இந்த மாதிரி போட்டு அடித்து இதில் போட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வேகட்டும். அதுலேயே இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நைட்டே ஊற வச்சு முளை கட்டி வச்ச பயிறு அவிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு அதை இதில் போட்டுடலாம். இது வந்து புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அதில் ஊற்றிக்கலாம். காய்க்கும் போட்டிருக்கு, அந்த பயிருக்கும் போட்டிருக்கு. அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. நல்லா கொதி வரட்டும். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். முளை கட்டி வச்ச பயிரில். இதுக்கு வந்து பீன்ஸு கூட்டு எண்ணெய்க்காய் போட்டிருக்கு. பீன்ஸ் எண்ணெய்க்காய் அந்த புளிக்குழம்புக்கு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.